அதிமுக என்கின்ற கட்சி இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான வேலைகள் நடக்கிறது. சி.வி. சண்முகம் எப்படிப்பட்ட நபர், என்ன பேசியிருக்கிறார், இப்போது திடீரென்று இது என்ன சொல்றது, பத்தினி வேஷம்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இது பத்தினி வீடுன்னு ஏன் போர்டு மாற்றுறாரு? அது மற்ற எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது தானே. உங்களுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணணும், எடப்பாடி பழனிசாமியை தூக்கி அடிக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், தாங்கள் அந்த இடத்தில் இருந்து வேலைகளை செய்ய வேண்டும், டெல்லியின் அனுதாபத்தை பெற வேண்டும் அப்படின்றது தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை தாவேகாவுக்கு கூடுது. காரணம், இப்போ இவங்க எல்லாருமே எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் நேரடியாக பாஜகவோடு தொடர்பில் இருந்தார்கள்ன்றது ஏடிஎம்கேல இருக்கும் போதே நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு கொறடா, சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற துணைத் தலைவர், துணை கொறடா, பொருளாளர் எல்லா பதவிகளையும் போட்டு அவங்க கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அட்லாஸ்ட் எடப்பாடி பழனிசாமி வில் பி லெஃப்ட் அலோன் அண்ட் ஏடிஎம்கே வில் பி டேக்கன் ஓவர் பை பிஜேபி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சனாதனம் கட்டாயம் ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லுவது அப்படின்றது எதிரில் இருக்கக்கூடிய தாவேகாவிற்கு நாங்கள் செய்த எல்லாவற்றையும் நீ போல செய்தாய் அல்லவா, இதையும் போல செய்து காட்டு அப்படின்ற ஒரு செக்கு தான் இந்த சனாதனம் ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும்னு. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த 30 எம்எல்ஏக்கள் கொண்ட ஃபேக்ஷன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். இன்னைக்கு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி 717 மதுக்கடைகள் மூடுவதற்கு பாராட்டுக்கள், போதை தொடர்பான விவகாரத்தில் கையெழுத்து போட்டதற்கு பாராட்டுக்கள், இப்படி பாராட்டுரைகளை வாசிக்க தொடங்கிவிட்டார். அதிமுகவினுடைய டிஎன்ஏவிலே அப்படி ஒரு பாராட்டுரையை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. இன்றைக்கு ஒரு சிறப்பான உத்தரவை போட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் மதுக்கடை இருக்கக்கூடாது என்ற அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். விஜய் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது வரவேற்கத்தக்கது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அது ரொம்ப திட்டமிட்ட, ரொம்ப கால்குலேட்டடான ஒரு மூவ். ஏன்னா சிபி, சிபிஎம், பிசிகா, யுஎம்எல் உள்ளிட்டவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன் வந்ததற்கு பிறகு என்ன டாக் கிளம்புது அப்படின்னா, ஸ்டாலின் பெருந்தன்மையாக இருக்கிறார் அப்படின்னு, இல்லை ஸ்டாலின் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் பண்ண முயற்சி பண்ணார் அப்படின்னு, இப்படி வெவ்வேறு வகையான இது வரும்போது தன்னை அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு அவர் இந்த சந்திப்புகளை நடத்தி இருக்கிறார். தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் தேரடி இந்திரகுமார் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். விஜய் பதவியேற்ற பிறகு இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் வைகோ, அன்புமணி, இப்படி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துருக்கார். பார்த்த பிறகு அது ஒரு ஏற்கனவே ஸ்டாலின் ஆரம்பித்து வச்சது. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எதிரின்னா எதிரி, ஜெயலலிதாலாம் போய் பார்க்கவே மாட்டாங்க, எதிரில் கூட வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு போக்கு இருந்தது. அதை கொஞ்சம் ஸ்டாலின் மாற்றினார். அது ஒரு விஜய் கொண்டு போயிருக்கார். இதை ஒட்டி விஜய்க்கு ஒரு மாதிரி ஒரு சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேரை உருவாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது வரவேற்கத்தக்கது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அது ரொம்ப திட்டமிட்ட, ரொம்ப கால்குலேட்டடான ஒரு மூவ். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக என்ன ஒரு பேர் அப்படின்னா, ரொம்ப நாகரிகமான முதலமைச்சர். ஹீ இஸ் வெரி ஜென்டில். எவ்வளவு பெரிய சிக்கலை எதிரில் இருப்பவர்கள் ஏற்படுத்தினாலும் அவர் ரொம்ப ஜென்டிலாக இருப்பார் அப்படின்றது ஈவன் தாவேகாவினர் உட்பட அவர்கள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு அதுதான். அவர் அதை டேக் ஓவர் பண்ண நினைக்கிறாரு. அவர் ஆல்ரெடி திமுகவினுடைய கொள்கை தலைவர்கள் யாரோ அவர்களைத்தான் அவரும் கொள்கை தலைவர்களாக அறிவித்தார். திமுக தன்னுடைய பாதையில் என்னென்ன கொள்கைகளை எல்லாம் பிரகடனப்படுத்தியதோ அதையே வெவ்வேறு வார்த்தைகளில் அவர் போட்டு பார்த்தார். அப்போ எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் திமுகவை ஜெயிக்கணும்னா நீங்கள் திமுகவாகவே இருக்கணும், ஆனால் திமுக ஒன்று தான் அப்படின்றது தான் பார்வை. இப்போ விஜய் வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அந்த பெர்செப்ஷன் தாவேகா பக்கம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்றதை உணர்ந்து கொண்டு இந்த சந்திப்புகளை எல்லாம் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். போன எலெக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் கூட எம்எல்ஏவா வெற்றி பெற்றதற்கு பிறகே கூட எல்லா தலைவர்களையும் போய் நேரில் பார்த்தார். விஜயகாந்த் அவர்கள் உட்பட அவர் நேரில் போய் பார்த்திருந்தார்.
இப்போ விஜய் வந்து சட்டமன்றத்தில் இல்லாவிட்டாலும் கூட எதிரில் இருந்து அரசியல் செய்கின்ற சீமான் உட்பட போய் பார்த்திருக்கிறார். சமூக வலைதளங்கள்ல கூட சிலர் சிரிப்பா சசிகலா அவர்கள் நேரம் பார்த்து கொண்டே நிற்பது போல டைம் ஆச்சு தம்பி ஏன் வரல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அளவிற்கு அவர் எல்லாரையும் போய் பார்த்திருக்கிறார். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் வந்து தான் ஜென்டிலா இருப்பேன் அப்படின்றத தாண்டி எனக்கு எதிரில் இருப்பவர்களை விட நான் தான் இந்த பொசிஷன், எனக்கு எதிரில் எல்லாம் ஜென்டில் கிடையாது, ஜென்டில்னாலும் நான் தான், கோபம்னாலும் நான் தான், எல்லாத்தையும் தன்னகத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு மூவாக தான் அதை அவர் செய்கிறார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த பிரச்சாரம் அப்படின்ற விவகாரத்துல பார்க்கும்போது அவர் திட்டமிட்டு தன்னை வந்து ஒரு இடத்திற்கு கட்டமைத்து கொண்டே வருகிறார். அவர் ஆரம்பத்துல விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறதா இருக்கட்டும், அதற்கு பிறகு கடைசியாக பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து எதை அதிகப்படுத்தி கொண்டே வந்தார் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி கொண்டே வந்தார். பாஜக அல்லது கொள்கை ரீதியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே இல்லாமல் இருந்தாலும் கூட துளி அளவு கூட இல்லாத வகையில் எனக்கு நீதி தாருங்கள், நான் உங்களுக்கு நீதியை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் மாதிரி அதை மாத்தினாரு. ஒரு டைனமிக்ஸா பார்க்கும்போது 1-on-1 கான்வர்சேஷன் மாதிரி அது தெரியலாம். ஆனா உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா அது முழுக்க முழுக்க விஜய் பற்றியதாகவே அந்த பேச்சு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போதும் அது விஜய் பற்றியதாகவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்னா சிபிஐ, சிபிஎம், பிசிக, IUML உள்ளிட்டவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன் வந்ததற்கு பிறகு என்ன டாக் கிளம்புது அப்படின்னா ஸ்டாலின் பெருந்தன்மையாக இருக்கிறார் அப்படின்னு, இல்ல ஸ்டாலின் வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் பண்ண முயற்சி பண்ணார் அப்படின்னு, இப்படி வெவ்வேறு வகையான இது வரும்போது தன்னை அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு அவர் இந்த சந்திப்புகளை நடத்தி இருக்கிறார். இந்த நாகரிக அரசியல் அப்படின்றது சட்டமன்றத்திலும் தொடர வேண்டும். திமுக தலைவரை பொறுத்தவரையில் அவர் எதிரில் வந்து ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தாலும் கூட முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்திலேயோ அல்லது முதலமைச்சராக பொறுப்பு வகிக்கும் போது நடைபெறுகின்ற கூட்டங்களிலேயோ எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுகின்ற போக்கு இருக்காது. 1-2 இடங்கள்ல அந்த டேபிள் தொடர்பான விவகாரங்கள் ஒருபோது இருந்திருக்கலாம், பெரும்பான்மை இருக்காது. கடைசியில் அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு தோற்றுவிட்டால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிக்க விடமாட்டார்கள் அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தார். இப்போ அதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த நாகரிக அரசியல் சட்டமன்றத்திலும் தொடரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயை பார்த்து கும்பிடுறாரு, அந்த பதிலுக்கு விஜய் கும்பிடலை வந்து அது மாதிரி எல்லாரையும் போய் பார்த்துருக்காரு, எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல. அது என்ன பார்க்குறீங்க, இது என்ன காரணமா? அதான் உண்மையான பொதுச் செயலாளர் யார் அப்படின்றதுல வந்து டெல்லிக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதா, அல்லது அதிமுகவுக்கு குழப்பம் இருக்கிறதா, அல்லது விஜய்க்கு குழப்பம் இருக்கிறதா அப்படின்றது தெரியல. ஏன்னா CV சண்முகம், SP வேலுமணி தலைமையிலான அந்த 30 MLAக்கள் கொண்ட ஃபேக்ஷன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். இன்னைக்கு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா SP வேலுமணி வந்து 717 மதுக்கடைகள் மூடுவதற்கு பாராட்டுக்கள், போதை தொடர்பான விவகாரத்தில் கையெழுத்து போட்டதற்கு பாராட்டுக்கள், இப்படி பாராட்டுரைகளை வாசிக்க தொடங்கிவிட்டார். அதிமுகவினுடைய டிஎன்ஏவிலே அப்படி ஒரு பாராட்டுரையை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அவங்க ஆளுங்கட்சியா இருப்பாங்க அல்லது எதிர்கட்சி வரிசையில உட்கார மாட்டாங்க, வெளிநடப்பு பண்ணிடுவாங்க, கடுமையா எதிர்ப்பாங்க. ஆனா இப்போ வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதிர்த்தரப்பில் இருப்பவர்களை ஆதரித்து பேசுகின்ற ஒரு சூழலுக்கு நகர்ந்திருக்கிறார். விஜய் வந்து அவர்களை போய் பார்க்காததற்கு காரணமா நான் என்ன கருதுறேன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்தால் இந்த பக்கம் CV சண்முகத்தையும் SP வேலுமணியும் போய் பார்க்கணும். SP வேலுமணியும் CV சண்முகத்தையும் போய் பார்த்தோம்னா இந்த பக்கம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களா இன்னும் மாறல. எடப்பாடி பார்த்தால் இவர்களுடைய சட்டமன்ற ஆதரவு நமக்கு கிடைக்காது அப்படின்றதுனால கூட எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதை தவிர்த்திருக்கலாம். உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலையை பார்க்கும்போது ஒரு அரசியல் பார்வையாளரா அல்லது ஒரு கருத்து சொல்லக்கூடிய நபரா நான் பலமுறை எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். டிபேட்டுகளில் வந்து மிக கடுமையான மொழிகளில் எடப்பாடி பழனிசாமி நான் விமர்சிச்சிருக்கிறேன். ஆனால் அவருடைய நிலையை பார்ப்பதற்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கிறது. அவர் அந்த காரில் ஏறி உட்கார்ந்துருக்கும் போது அவர் கண்கலங்க அவர் வந்து நடந்து போறத பார்த்தோம். கடந்த முறை அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூட இப்படியெல்லாம் அவர் கண்கலங்கி நம்ம பார்த்ததில்லை. எந்த சூழ்நிலையிலுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு இறங்கிய மனநிலையில் இப்படி இருந்தார் அப்படின்றத பார்க்க முடியல. அவர் அப்படியே கெத்தா அப்படியே நடந்துட்டு இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் 1 year கவுண்டர்ன்ற காம்பினேஷன் வந்து அவருக்கு சக்சஸ்ஃபுல்லான காம்பினேஷன். அதற்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்து அந்த கொங்கு மண்டலத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த முறை என்னன்னா அந்த கொங்கு மண்டல ஹோல்ட SP வேலுமணியும் வடக்கு மண்டல ஹோல்ட CV சண்முகமும் டேக் ஓவர் பண்ணிட்டு இவரை ஓரங்கட்ட பார்க்கிறார்கள். எடப்பாடி செய்த தவறுகள் இப்போது அவரை சுற்றி வர தொடங்கி இருக்கிறது. காரணம், ஒருவேளை செங்கோட்டையனை உள்ளே தக்க வைத்திருந்தால் SP வேலுமணி தனியாவர்த்தனம் செய்ய இவ்வளவு துடிதுடித்திருக்க மாட்டார்.
ஒருவேளை KP முனுசாமிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் CV சண்முகம் இவ்வளவு தூரம் தனியாவர்த்தனம் செய்திருக்க மாட்டார். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களை தக்க வைத்திருந்தால் நார்த் மட்டும் இல்லை ADMK, சவுத்தும் ADMK. அப்ப இந்த ரெண்டும் காம்பினேஷன் ஆனதுதான் ADMK அப்படின்ற ஒரு பொசிஷன் உள்ளுக்குள்ள உருவாயிருந்திருக்கும். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தனியாவர்த்தனம் செய்ய துடித்திருக்க மாட்டார்கள். அப்படி துடித்தாலும் அவருக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வமோ, வைத்தியலிங்கமோ, மனோஜ் பாண்டியனோ கூட நின்றுப்பாங்க. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அதை ரியலைஸ் பண்றாரா அப்படின்றது தெரியல. மேபி ரியலைஸ் பண்ணியிருக்கலாம், பட் இட் இஸ் டூ லேட். ADMK வந்து இந்த நிலைக்கு வந்து அடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி அவரே குழிகளை வெட்டி கொண்டே வந்தார். இப்போது வெட்டிய குழியில் அவரையே தள்ளிவிட பார்க்கிறார்கள். ரொம்ப அவலமான ஒரு நிலை. குறைந்தபட்சம் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாவது இப்போது என்ன முடிவு எடுக்கிறார்கள் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே எதிர்பார்ப்பாக இருக்கும். அவர்களுமே சட்டமன்ற குழு பெரிய குழு எது, சின்ன குழு எதுன்னு பார்த்து முடிவு எடுக்கிறாங்களான்றது தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு இது எல்லா கட்சிகளுக்குமே இது ரொம்ப போதாத காலமாக மாறி இருக்கிறது. சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து அதிமுகவை வந்து உடையாமல் கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி வந்து எல்லா பகுதிகளையும் ஆட்களை அனுப்பிச்சு வந்து கட்சியை கிட்டத்தட்ட சிதைச்சிட்டார். வந்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக என்கின்ற கட்சி இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான வேலைகள் நடக்கிறது. நீங்க வந்து இப்ப என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, 3/2 பங்கு MLAக்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை கோருகிறார்கள். நாங்க தான் அதிமுக அப்படின்னு கொறடா, சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற துணைத் தலைவர், துணை கொறடா, பொருளாளர் எல்லா பதவிகளையும் போட்டு அவங்க கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க தான் ADMK அப்படிம்பாங்க. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 17 பேரை வந்து சட்டமன்ற குழுவா மாத்திடுவாங்க. அது என்ன பேர் வைக்கிறாங்களோ தெரியல. அவங்க சட்டமன்ற குழுவாக சுருக்கப்படுவார்கள். அடுத்து அவங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கும்னா, கட்சியை கைப்பற்றுவதாக இருக்கும். முதல்ல சட்டமன்றத்தை கைப்பற்றுகிறார்கள், அதுக்கடுத்து கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அப்படி மேற்கொள்ளும் போது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? ஏன்னா செல்லூர் ராஜு உள்ள இருந்திருந்தாருன்னா என்ன நிலைமை அப்படின்றது தெரியல. ஆனா செல்லூர் ராஜு இல்லை, RB உதயகுமார் இல்லை. யார் யாரையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி OPSக்கு மாற்றாக தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாரோ அவர்கள் எல்லோரும் இப்போது தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். டவுன் சவுத்துக்கு போனா மனோஜ் பாண்டியன் இல்லை, அதனால அங்க இருக்கக்கூடிய ஆதரவையும் இப்ப இவர் இழந்துருவாரோன்ற சந்தேகம் வருகிறது. ADMKனுடைய எதிர்காலத்தை பொறுத்தவரையில அடுத்து நீதிமன்றத்திற்கு வழக்கு போகும். நீதிமன்றத்திற்கு வழக்கு போகும்போது 3/2 பங்கு உறுப்பினர்கள் இந்த பக்கம் இருக்கிறதாக இவங்க நிரூபித்து தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்று அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் கைப்பற்றுவார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய MLAக்கள் அந்த பக்கம் போய் தப்பித்து கொள்ள போகிறார்களா, கூடவே இருக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அட்லாஸ்ட் எடப்பாடி பழனிசாமி வில் பி லெஃப்ட் அலோன் அண்ட் ADMK வில் பி டேக்கன் ஓவர் பை BJP அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். CV சண்முகம் வந்து அறிவிச்சிட்டார் வந்து அவங்க தவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ நீங்களும் சொன்னீங்க வந்து அவங்க சட்டசபையிலேயே வந்து இது மாதிரி ஆதரவு ஸ்டாண்டர்ட் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ இந்த ஆதரவை வந்து விஜய் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏற்றுக்குவார் அப்படின்னா இப்போ வாக்கெடுப்பு நடக்கும். வாக்கெடுப்பு நடக்கும்போது, நாளைக்கு வாக்கெடுப்பு நடக்கும்போது ஓட்டு போட போகிறதுக்கான சிக்னலை தான் இப்போ சொல்கிறாங்க இவங்க. இப்போ பிரச்சனை வந்து தாவேக்காவுக்கு கூடுது. காரணம், இப்போ இவங்க எல்லாருமே வந்து SP வேலுமணியும் CV சண்முகமும் நேரடியாக பாஜகவோடு தொடர்பில் இருந்தார்கள்ன்றது ADMKல இருக்கும் போதே. உதாரணத்திற்கு நான் டெல்லியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வருவாரோ அவர் வருவதற்கு முன்பாகவே SP வேலுமணி வந்து விடுவார். அவர் வந்து எடப்பாடி உள்ள போகும்போது அமித்ஷா வீட்டில் SP வேலுமணி உள்ள இருப்பார். அதே போல SP வேலுமணி எடப்பாடி கிளம்பியதற்கு பிறகுதான் தனியாக கிளம்புவார். அந்த அளவிற்கு SP வேலுமணி டெல்லியில வந்து ஒரு பெரிய லாபியை வந்து தனக்காக உருவாக்கி கொண்டிருந்தார். அதே போல ஜக்கி வாசுதேவ் அவர்களை வந்து நேரில் போய் பார்த்து அங்க சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணுவதற்கான முயற்சிகளை அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆக SP வேலுமணி அப்படின்ற அந்த நபர், CV சண்முகம் அப்படின்றவர், இந்த 2 பேரும் சேர்ந்து இப்ப ADMKவை கைப்பற்றி தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா விசிகாவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது பற்றிய பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கிறது. தாவேக்கா தங்களுக்கு அதிகாரத்தில் பங்களிக்க விரும்புவதாக எழுச்சி தமிழர் திருமா தெரிவித்திருக்கிறார். வன்னியரசு அவர்களும் எங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறது, ஆனால் முடிவு தலைவர் எடுக்க வேண்டியது அப்படின்றதுல இக்கு வச்சுதான் சொல்றாரு. அப்போ இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஆசைகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கு. அது கண்டிப்பாக கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல இவர்கள் ஆதரவளிக்கிறார்கள் அப்படின்னா இவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. தாவேக்காவிடம் இவர்கள் கேட்டு பெறுவதற்கு எதுவும் இருப்பது போல தெரியவில்லை.
அப்போ மேலிருந்து வேற எதுவும் சிக்னல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து இவர்கள் என்ன முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியுமே தவிர இப்போ நம்ம என்ன முடிவை எடுப்பார்கள் அப்படின்னு பேசினாலும் அது வந்து தலைகீழாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப வெளிப்படையான உண்மை, பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிவினர் இப்போது தாவேகாவை ஆதரிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இதுதான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்ட். அதுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற லிஸ்ட் பாருங்க. எஸ்பி வேலுமணி, அவர் மீது மிக கொடுமையான வழக்குகள் எல்லாம் இருக்கிறது, தலைக்கு மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. தங்கமணி இப்போது இல்லை. தங்கமணி இருந்திருந்தால் இது இன்னும் கூடுதலான விஷயமா இருந்திருக்கும். நல்ல வேளை தங்கமணி இல்லை, அது எடப்பாடிக்கு ஓரளவுக்கு ரிலீஃபா இருந்திருக்கலாம். ஆனா சி விஜயபாஸ்கர் அங்க போய் இப்ப ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர் மேல ஏற்கனவே குட்கா உள்ளிட்ட விவகாரங்கள்ல சிபிஐ விசாரணைக்கான விஷயங்கள் முகாந்திரங்கள் இருக்கின்றன, இடி வழக்குகள் இருக்கின்றன. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இவர்கள் நேரடியாக பாஜகவோடு தொடர்பில் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை பாஜக சொல்லுகிறபடி இவர்கள் நடப்பார்கள் அப்படின்றது தான் அங்க நடக்கும்னு நான் பார்க்குறேன். கூடுதலா சிவி சண்முகத்தை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ராஜ்யசபா போட்டி வந்தபோது இவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வானார். சிவி சண்முகத்திற்கு நன்றாக தெரியும் களத்தில் நம்ம எப்படினாலும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிந்தும் 6 மாதங்களுக்கு முன்பு இவர் வந்து டெல்லிக்கு ராஜ்யசபா உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்ள போகிறார். டெல்லிக்கு போனவர் எதற்காக போனார், ஏன் போனார்னு தெரியல. இங்கே சட்டமன்றத்தில் ஜெயிச்ச உடனே பதவியேற்பதற்கு முன்னாடியே அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ டெல்லிக்கு சிவி சண்முகம் போனதற்கு காரணமே டெல்லி லாபியை தன் கைக்குள் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் அப்படின்றத இப்போது நடப்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் சொன்னது நடக்கிறது. அதிமுகவை பாஜக டேக் ஓவர் பண்ணுது. எப்படி சிவசேனாவை துண்டாடினார்களோ அதே போல என்சிபியை எப்படி துண்டாடினார்களோ அதே வழியில் இப்போது அதிமுக துண்டாடப்படுகிறது. பாஜக இதற்கு பின்னால் நிச்சயம் இருக்கிறது. விஜய் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒரு திமுக அரசியல் வழியை தான் அவர் பின்பற்றினார். வந்து ஒரு பாஜகவுக்கு எதிராக நாடி இப்போ காங்கிரஸை சேர்த்துக்கிட்டது, நம்ம திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சிகளோட ஆதரவை தெரிவித்தது, இப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு திராவிட அரசியலோட நீட்சி மாதிரி தான் அவரோட போக்குகள் இருக்கு வந்து. இப்போ இவங்களோட ஆதரவை அவர் கேட்டுக்கிட்டு பாஜகவோட சொல்படி நடந்துக்கிட்டாருன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வந்து இப்போ ஒரு ஆன்டி பாஜக ஸ்டாண்ட் அப்படிங்கிறத அவர் மாறுவார்னு நினைக்கிறீங்களா? அவர் திமுகவின் வழிமுறைகளை பின்பற்ற முயற்சி செய்தாலும் அவர் பாஜகவை கடுமையாலாம் எங்கேயும் எதிர்க்கல. அவர் வந்து இப்போ வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதற்கு கூட விளக்கம் என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறது, அதனால் நாங்கள் இதை பாட வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்துறை அமைச்சகம் வருஷம் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிட்டியிலிருந்து ஒரு சர்க்குலர் அனுப்புவாங்க. எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல இந்தியை கட்டாயமாக பின்பற்றுவது, இந்தியை அலுவல் மொழியாக பயின்று கொள்வது. உதாரணத்துக்கு நீங்க ஸ்டேட் பேங்கோ அல்லது யூனியன் பேங்கோ போய் பார்க்குறீங்க அப்படின்னா அங்க வந்து டெய்லி ஒரு ஹிந்தி வார்த்தை எழுதி போட்டு அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்லயே அர்த்தம் எழுதி போடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு எழுதி போடுறாங்கன்னா, ஹிந்தி திவாஸ் அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அங்க ஒரு ஃபினாலே நடத்தி அது எல்லாத்துக்கும் போட்டியெல்லாம் நடத்தி பரிசுகள்லாம் கொடுத்து அவங்களுடைய அனுவல் ரிப்போர்ட்ல, ஸ்டேட் பேங்கினுடைய அனுவல் ரிப்போர்ட்ல, ஆர்பிஐனுடைய அனுவல் ரிப்போர்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய அனுவல் ரிப்போர்ட்ல ஹிந்தி வளர்ச்சிக்கு நாங்கள் என்ன செய்தோம், ஆர்டிகல் 351 வலியுறுத்தினபடி ஹிந்தியை அலுவல் மொழியாக பரப்புவதற்கும் மேம்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் நாங்கள் ஆன முயற்சிகளை செய்தோம்னு இதெல்லாம் பட்டியல் போட்டு சமர்ப்பிப்பாங்க. இந்த சர்க்குலர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கம் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கு. இதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு சேவை வழங்கும் போது மக்களுடைய மொழியில வழங்கணும். நீங்க அலுவல் ரீதியா ஒன்றிய அரசாங்கத்திட்ட பேசும்போது நீங்க என்னன்னாலும் பேசுங்க. ஆனா மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் போது, உதாரணத்துக்கு ரயில்வே டிக்கெட்டை கொடுக்கும் போதோ அல்லது வந்து பேங்க்ல ஃபார்ம் கொடுக்கும் போதோ அல்லது மக்களுக்கு அந்த சேவையை பேசி தெரிவிக்கும் போதோ நீங்கள் இந்தியை அங்க திணிக்க கூடாதுன்றது திமுக அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டு, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டு. இப்போ அங்க ஒரு MHA சர்க்குலர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுடைய சர்க்குலர் வரும். தாவேகா நாளைக்கு MHA சர்க்குலர் இருக்கு, அதனால தெரியாம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓகே சொல்லி அனுமதிப்பாங்களா அப்படின்றது தெரியல. இன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த வந்தே மாதரம் பாடல் இஷ்யூவை 2 பேர் தான் எழுப்பி இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று வந்து பிரேமலதா விஜயகாந்த், இன்னொருவர் வந்து உதயநிதி ஸ்டாலின். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த கேள்வியை எழுப்புவார் அப்படின்னு. ஏன்னா அவர் தன்னை ஐடியாலஜிக்கலா பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக அதை கேட்பார். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் இதை கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் இதை கேட்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள் கேட்பதாக சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் சோழர் வீரபாண்டியன் அவர்கள் தெரிவித்திருந்தார். தெரிவித்த பிறகு ஆனால் உள்ளுக்குள்ள கேட்கல, மாறாக பாராட்டாக மாறிவிட்டது. அது ஏன் அப்படின்றது தெரியல. அப்போ ஒரு பக்கம் விஜய் தன்னை பாஜகவின் எதிரியாக கட்டமைக்கின்ற முயற்சியை நடத்துகிறார்.
இன்னொரு பக்கம் அதற்கு எதிராக திமுக தன்னுடைய பழைய பொசிஷன்ஸை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறது. இதுல விஜய் எப்படி தன்னை பிரகடனப்படுத்த போகிறார் அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகள் தான் அதை நிரூபிக்கணும். மாறாக பேச்சுக்களோ அல்லது வேறு சமிக்ஞைகளோ செல்லுபடி ஆகாது. கூடுதலாக விஜய் உழைப்பை செலுத்த வேண்டும், அதற்கு துணிச்சலாக இறங்கி அடிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிந்து இல்லை. அப்படி துணிச்சலாக இருப்பது போல முதல் சில முயற்சிகளில் காட்டிக் கொண்டாலும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை அப்படியான துணிவை அவர்கள் காட்டுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. ஏன்னா 2029 எலெக்ஷன்ல திமுக கூட்டணியை தங்களுடைய கூட்டணியாக மாற்றிக்கொள்ளும் முயற்சி தான் அவங்களுடைய அடுத்த எஃபர்ட். அதுல ஓரளவுக்கு அவர்கள் வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள். அப்ப திமுகவை தனித்து விடுவதற்கான முயற்சி நடக்கிறது. திமுகவை தனித்து விடுவதற்கான முயற்சியில இவர் தன்னை ஐடியாலஜிக்கலா பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் கூட்டணி கட்சியினர் உதவுவார்கள். ஆனால் விஜய் பாஜக எதிர்ப்பு, உதாரணத்திற்கு இப்ப இருமொழி கொள்கையை ஆதரிப்பதற்கு தனித்த ஒரு துணிச்சல் தேவையில்லை. அதுக்கு நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பொசிஷன் என்ன, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நேரு கொடுத்த வாக்குறுதி, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொடுத்த வாக்குறுதி, இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு அலுவல் மொழி சட்டம் நமக்கு விலக்கு கொடுத்திருக்கிறது. அந்த விலக்கை நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு போதுமானது. நீதிமன்றங்களில் நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு அது வலிமையான பகுதி தான். அப்ப அதுலெல்லாம் நிலைப்பாடுகளை மாற்ற மாட்டாங்க. அப்ப ஆனா அதை வைத்து கொண்டு நாங்களும் இருமொழி கொள்கை ஆதரவாளர்கள், நாங்களும் அண்ணா வழியில் நிற்கிறோம், நாங்களும் பெரியார் வழியில் நிற்கிறோம்னா அதை மட்டுமே வைத்து இவர்கள் தங்களை பின்னிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு இன்னொரு செக்மேட் வச்சிருக்கிறாரு. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னு இன்னைக்கு முதல் பேரவை கூட்டத்தொடரிலே சொல்றாரு. நேத்து பரமக்குடி தனித்தொகுதியினுடைய எம்எல்ஏ அட்வொகேட் கே கதிரவன் பேசும்போது, சனாதன ஒழிப்பு போராளி சமூக நீதி காவலர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும், என்றைக்கும் வெல்லும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை சொன்னார். ஏன் சம்பந்தம் இல்லாம சனாதன ஒழிப்பு போராளின்ற முழக்கத்தை சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினை சனாதனம் கட்டாயம் ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லுவது அப்படின்றது எதிரில் இருக்கக்கூடிய தாவேக்காவிற்கு, நீ என்னன்னாலும் இருமொழி கொள்கையை நீயும் சொல்லதான் போற, மாநில உரிமை அப்படின்ற வகையில நீயும் ஏதோ ஒன்று பேசதான் போற, ஆனா இதை உன்னால சொல்ல முடியுமா, இதை உன்னால ரெப்ளிகேட் பண்ண முடியுமா, நாங்க செய்த எல்லாவற்றையும் நீ போல செய்தாய் அல்லவா, இதையும் போல செய்து காட்டு அப்படின்ற ஒரு செக்கு தான் இந்த சனாதனம் ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும்னு. இன்னொன்னு, அவருடைய கட்சியை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு திமுகவை எப்பயுமே எது இன்டாக்டா வச்சிருந்திருக்கு அப்படின்னா, களத்துல அது வேறையா இருக்கலாம், ஆனா இன்டெலெக்சுவல் தளத்துல திமுக தன்னை இன்டெகிரிட்டியான பார்ட்டியா வெளிப்படுத்தி கொள்றதற்கு ஒரே காரணம் அவருடைய கொள்கை தெளிவு தான். கலைஞர் 1967 இருந்து 69 முதல்வராகிறார், 71 முதல்வராகிறார், 77 எதிர்கட்சி தலைவராகிறார், 77 இருந்து 84 வரைக்கும் அந்த கட்சியை அவர் காப்பாற்றினதுக்கு ஒரே காரணம் கொள்கை ரீதியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார். எம்ஜிஆர் ஆட்சியே வந்தாலும் கூட மாநில உரிமை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருப்பார். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வேல் காணாம பெரும் நீதி கேட்டு நெடும்பயணம்னு அவர் நடையா நடப்பார். ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகள்ல அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருப்பார். அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு நெருக்கடியாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு இப்ப சங்கராச்சாரியார் கைது மாதிரியான விவகாரங்கள்லாம் வரும்போது கலைஞர் அந்த இடத்துல கைது செய்யணும்னு சொன்னா அந்த அம்மா செய்ய மாட்டாங்க, அந்த இடத்துல கலைஞர் அமைதியா இருப்பாரு. அந்த அம்மாவுக்கு அது ஒரு ப்ரெஷரா மாறும், அந்த அம்மா அதை கைது பண்ணுவாங்க அப்படின்னு தாமோதரன் பிரகாஷ் நக்கீரன் பிரகாஷ் ஒரு பேட்டியில பதிவு பண்றாரு. அப்போ கலைஞர் பல சமயோஜிதமான சிந்தனைகளையும் பல நேரங்களில் தேவையான ஆர்ப்பாட்டங்களையும் எடுத்ததற்கு காரணம் அவருடைய அந்த கொள்கை ரீதியான தீர்க்கமான பார்வை. அந்த பார்வையை திமுக தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டால்தான் திமுக என்கின்ற அமைப்பு உயிர்ப்போடு இருக்கும். அதே சமயத்துல களத்துல திமுக இன்னும் தங்களை மறு சீராய்வு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதிமுகவிலிருந்து ஒரு பிரிஞ்சு வந்த ஒரு பகுதியினர் தவக ஆதரவு தெரிவித்தாங்கன்னா, இப்போ இந்த இந்தியா கூட்டணியிலேருந்து போன காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க தவகலை அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, அவங்க என்ன ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்க. விசிகா கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ இந்த ஃபேக்ஷனுடைய ஆதரவு அப்படின்றத நாங்கள் கேட்கலன்னு விஜய் சொல்லுவார். ஆனால் வாக்கெடுப்பு நடக்கும்போது நாங்களும் ஓட்டு போடுறோம்னு இந்த குரூப் ஓட்டு போடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய மாரல் டிலமாவாக இருக்கும். அப்படி டைலமா வரும்போது இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் அல்லது திமுக கூட்டணியிலேயே தொடரலாம் என்ற முடிவை எடுப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தயக்கம் இருக்காது. ஆனால் விசிகாவோ காங்கிரஸோ திரும்பி பார்த்து அதே பாதையில் போவதா அப்படின்றத முடிவெடுக்கும். ஏன்னா விசிகாவினர் மத்தியில் ஆல்ரெடி ஒரு ஃபெட்டிக்கை பார்க்க முடியுது.
என்ன ஃபெட்டிக்னா, ரொம்ப வருஷமா ஒரே கூட்டணியில் இருக்கிறோம், ரொம்ப வருஷமா இதே கூட்டணியில் இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன மாறிடுச்சு, இப்படியேவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபெட்டிக் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஃபெட்டிக்கின் காரணமாக அவர்கள் திரும்பவும் இதே கூட்டணிக்கு வருவார்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதனால விசிக காங்கிரஸ் அந்த தாவேகாவினுடைய அதிகாரத்தில் தொடருவார்கள். திருமாவர்களுக்கு இன்னொரு பங்கு இருப்பதாக அவர் சொல்லுவார். என்னன்னா, இந்த ஜனநாயகத்தை காக்க, பாஜக அதிமுக தாவேகாவை டேக் ஓவர் பண்ணிக்கிடாம காக்க, நடுவில் ஒரு பேரியரா தான் ஆக்ட் பண்ணுவேன், தான் இயங்குவேன் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்து திருமா தொடருவார் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அது மாதிரி இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேசிய லெவலில் திமுகவும் தவகவும் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருப்பதாக திருமா அவர்கள் நினைவுபடுத்தி இருப்பது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. காரணம் என்னன்னா, இந்தியா அலையன்ஸ் அப்படின்றத பொறுத்தவரையில திமுக அதுல அதனுடைய உருவாக்கத்திலேயே பிரதானமான பங்கு வகித்தது. உதாரணத்திற்கு அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, இங்க இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியை சேர்ந்த உத்தவ் தாக்கரே, அங்க ஃபரூக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், இவர்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைத்ததுல ஸ்டாலினுக்கு ஒரு பங்கு இருக்கு. இப்ப ஸ்டாலின் இல்லாமல் அகில இந்திய அளவில், இப்ப மாநில அளவுல தொடரலாம் காங்கிரசுடனான கூட்டணி, அகிலேஷுக்கோ அல்லது தேஜஸ்விக்கோ மாநில அளவுல தொடரலாம். ஆனா இன்னைக்கு பீகார் காங்கிரஸ்ல இருந்து தான் ராகுல் விஜய்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. பீகார் காங்கிரஸ் அடுத்து தேஜஸ்வியோட என்ன உறவு மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு நேஷனல் ஃபோரம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு திமுகவிற்கு எம்பிக்கள் இருக்கிறார்கள். அந்த எம்பிக்கள்ல காங்கிரஸை கழித்து விட்டாலும் கூட, விசிகாவை கழித்து விட்டாலும் கூட, மீதி இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. அதுவரை அகிலேஷ் யாதவுடனான, தேஜஸ்வி யாதவுடனான, மம்தாவுடனான, இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ் உடனான, அந்த பக்கம் இவர் சிவசேனா உத்தவ் தாக்கரே உடனான, ஃபரூக் அப்துல்லாவுடனான உறவு தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது மாறும் அப்படின்னா 2029 ஒட்டி தான் இந்த ஈக்குவேஷன் மாறும். அப்ப இதே இந்தியா அப்படின்ற பேர்லயே அந்த அலையன்ஸ் தொடருமா அப்படின்றது தெரியல. காங்கிரஸ் வெளியேறியதா, திமுக வெளியேறியதா, அல்லது தாவேகா உள்ளே வந்ததா, அல்லது திமுகவும் அதற்குள்ளே இருக்கிறதா, இந்த கூட்டணி என்னவாகுமா? ஏன்னா அகில இந்திய அளவில் ஒரு ஆர்கனைசேஷன் கமிட்டி ஒன்று போட்டாங்க, ஒருங்கிணைப்பு குழு ஒன்று போட்டாங்க. அப்படியான குழுக்கள் எல்லாம் இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கிறதா அப்படின்றது தெரியல. இதை தாண்டி திமுக தலைவருடைய லெகசி வேற ஒன்று இருக்கு. அவர் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான பிரச்சனை வந்தபோது, டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்தபோது அதற்கு எதிராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து, முதலமைச்சர்களை அழைத்து தமிழ்நாட்டில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி, அந்த கருத்தரங்கத்தின் மூலமாக ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்தினார் அப்படின்னு நாம சொல்லல. தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசியிருக்கிறார். இப்போ இது மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் அவர்கள் வேறு காங்கிரஸ் முதல்வரை வைத்து இது போல நடத்திவிட முடியுமா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஒரு ஸ்டாலின் கூப்பிட்டால் அகிலேஷோ அல்லது டிஆர்எஸ், அது தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியோ, அல்லது வேறு கட்சியை சேர்ந்தவர்களோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சித்தராமையா கூப்பிட்டாருன்றதுக்காக சிவசேனாவும் ஆர்ஜேடியும் வருவாங்களா அப்படின்னு கேட்டா வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. மம்தா பானர்ஜியினுடைய ஆட்கள் வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. அதனால அந்த மாதிரியான முயற்சிகள்ல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கன்சென்சஸ் ஏற்படுத்துறது, கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்துறது அப்படின்ற தளத்தில் இந்தியா கூட்டணியிலிருந்து நீங்கள் திமுகவை நீங்கள் தனித்து விட்டு விடலாம். ஆனால் நீங்கள் இழந்தது கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இழந்திருக்கிறீர்கள் அப்படின்றதான் இந்தியா கூட்டணியினுடைய இழப்பா நான் பார்க்கிறேன். சி சண்முகம் பேசும்போது இன்னொன்னு சொல்றாரு, எடப்பாடி தலைமையில ஒரு அரசு அமைக்கிறதுக்கும் அதுக்கு திமுக ஆதரவோட அமைக்கலாம்னு சொல்லி எடப்பாடி சொன்னார். அதை நாங்க நம்மளோட மெயின் பாலிடிக்ஸே ஆன்டி திமுக தான், அதனால முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. சமூக வலைதளங்கள்ல இப்படி அதிமுக ஒரு ஆட்சி அமைக்கிறது, அதுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கிறது, அதுக்கு பாஜகவோட ஒப்புதல் இருந்தது அப்படின்னு ஒன்று தகவல்கள் பரப்பப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? அந்த பேச்சுவார்த்தை போன வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி கைகாட்டிய ரிசார்ட்டில் தான் தங்கியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தை வேறு காரணங்களால் முடிவுக்கு வந்தபோது அவர் வெளியே வந்தார். அப்படியா? ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்தபோது எடப்பாடி சொன்ன ரெசார்ட்ல தானே சி வி சண்முகம் தங்கியிருந்தாரு. அப்பயே அவர் கிளம்பி வந்திருந்திருக்கலாமே. ஏன் அப்பயே கிளம்பி வராம இவ்வளவு நாட்கள் கழித்து அதை பேசுகிறார்? சரி, அப்படியே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்காக திமுக முயற்சி செய்தது அப்படின்னு அவர் சொல்றது ஒரு பக்கம்னாலும், இன்னொரு பக்கம் தி ஹிந்துல கோலப்பன் அவர்கள் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, திமுக அதிமுக கூட்டணி அமைவது குறித்த பேச்சுக்கள் நடந்தது. அந்த நேரத்தில் திருமாவை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்தார்கள், அதனால்தான் திருமா காத்திருந்தார் அப்படின்னு.
இப்ப திமுக அதிமுக சேருவதற்கான விருப்பத்தை திருமா தெரிவித்திருக்கிறார் என்றுதான் அதன் பொருள். விஜய்க்கான ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்கு ஒரு நாள் தாமதப்படுத்தினார் திருமா. ஏன்? அவரை முதல்வராக்கி திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க, அல்லது அதிமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து திருமாவை முதல்வராக்கி திமுக அமைச்சரவைக்கு வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் ஒரு செட்டப் உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு பேசப்பட்டது என்றால், அதற்காகத்தான் திருமா ஒரு நாள் தாமதப்படுத்தி லெட்டரை கொடுத்தார் என்றால் அந்த முடிவில் திருமா உடன்பட்டார் என்றுதானே பொருள். அப்ப பாஜகவினுடைய திட்டத்திற்கு திருமா இணங்கினாரா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. திருமா பல கோடிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட பாஜகவை ஆதரித்து பேசாதவர். அதனால் அவர் இந்த திட்டம் பாஜகவின் திட்டமாக இருந்தால் திருமா அதை ஆதரித்திருக்க மாட்டார். பாஜக அல்லாமல் தன்னை முதல்வராக்குவதற்கான ஒரு திட்டமாக இருந்ததன் காரணமாகத்தான் அவர் யோசித்திருப்பாரு நாம புரிஞ்சுக்கலாம். திருமாவனுடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதுதான் ஒரே முடிவாக இருக்க முடியும். ஆக இதுல பாஜகவினுடைய முயற்சி அல்லது மற்றவர்களுடைய முயற்சி அப்படின்றதை எல்லாம் விட நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ். அந்த அலையன்ஸ் எனக்கு ஏற்பா இல்லையா அப்படின்றது வேற. ஆனா அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? திமுக கூட்டணியில் தாவேக்காவை தோற்கடிப்பதற்காகவே ஓட்டு வாங்கி ஜெயித்த கட்சிகள் அதே தாவேக்காவை ஆதரிப்பது சரி என்றால், அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்காக ஓட்டு வாங்கின கட்சி அதே அதிமுகவை ஆதரிப்பதும் அதே லாஜிக்ல தானே பொருந்தும். அதிமுக பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது, ஆமா. அதிமுக பாஜக சொல்லுகிறபடியெல்லாம் தலையாட்டியது, ஆமா. பாஜக அதிமுகவை இயக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆமா. அதனாலதான் அது ஃப்ரூட்ஃபுல்லா மாறல. அதனாலதான் அந்த கன்க்ளூஷனுக்கு வரல. அப்படியான பேச்சுக்கள் இருந்திருக்கலாம். அந்த பேச்சுக்களில் திருமா முதல்வராக முன்மொழியப்பட்டிருக்கலாம். அந்த முன்மொழியப்பட்டதில் நேற்று வந்த தகவல் என்ன? உதயநிதி ஸ்டாலின் திருமாவை முதல்வராக்குவதற்கு கூட ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு. அந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி மறுத்தார் அப்படின்னு. அப்ப சி வி சண்முகம் வெர்சஸ் திருமா அப்படின்றதுல சி வி சண்முகம் திருமாவுக்கு என்ன சொல்ல போறாரு? அப்போ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது எல்லா வகையிலும் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். பாஜக முயற்சி பண்ணாததா? பாஜக திருமா அவர்களை கூட்டணிக்குள் கூப்பிட்டுக் கொள்வதற்கோ அல்லது தன்னோடு சேர்த்து கொள்வதற்கோ முயற்சி செய்யலையா? செய்தார்கள் என்று திருமாவே சொல்லி இருக்கிறாரு. இப்ப அது போன்ற எல்லா கட்சிகளும் வெவ்வேறு கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் தொடருகின்றன. அது ஒரு வகையான யாருக்குமே மேண்டேட் கொடுக்கலையே மக்கள். திருமாவே நேற்று சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவங்களுக்கு 107 கொடுத்திருந்தாலும் மீதி இந்த பக்கம் 60% பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு திருமாவே தானே சொல்றாரு. அப்ப 60% பேர் வாக்களித்தவர், 60% வாக்காளர்களை ஆதரவை பெற்றவர்கள் ஒன்று சேருவதுன்றது ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் தானே. அப்படியான போஸ்ட் போல் அலையன்ஸை ஒருத்தர் யோசிச்சு பார்க்கிறாரு அப்படின்னா லெட் தம் திங்க். முடிவு எடுத்ததற்கு பிறகு நாம் அதை என்னன்னு பேசலாம். முன்னாடியே தடுக்கப்பட்டது, யார் தடுத்தா, எப்படி தடுத்தாங்க, என்ன சொல்லப்பட்டது? சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்று சொல்றாங்க. என்னன்னு? இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டது, எல்லா வகையான பேச்சுக்களும் அடிபட்டது. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் எங்களிடம் சொன்னது ஒண்ணுதான், விசிக சிபிஐ சிபிஎம் நீங்க 3 பேர் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னோட முடிவு. குறிப்பா சிபிஎம் தலைவர்களிடம் அவர் சொன்னது, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுதாங்க என் முடிவு. நீங்க அவங்கள போய் ஆதரிக்கிறீங்களா? தாராளமா ஆதரிங்க. இங்கேயே இருந்து நீங்க வேற வாய்ப்புகளுக்கு நீங்க உடன்பட மாதிரி இருக்கீங்களா? அதையும் ஓகே, உங்களுடைய முடிவு தான். நீங்க என்ன கால் எடுத்தாலும் யுவர் கால் வில் பி மை கால் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் சொன்னதாக, சிபிஎம்மிடம் சொன்னதாக அதே ஹிந்துவில் அதே கோலப்பன் தானே எழுதி இருக்கிறாரு. கோலப்பன் எழுதினாரோ அல்லது மற்ற செய்தியாளர் எழுதினாங்களோ, ஆனால் தி இந்துல தானே வெளியாகி இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன பொருள்? சிபிஎம்மின் நிலைப்பாடு தான் நிலைப்பாடு என்று சொல்லுவதற்கு எந்த விதமான ஐடியாலஜிக்கல் வேல்யூவும் இல்லையா? திருமாவின் நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லுவதற்கு எந்த விதமான ஐடியாலஜிக்கல் வேல்யூவும் இல்லையா? சி வி சண்முகம் எப்படிப்பட்ட நபர், என்ன பேசி இருக்கிறார்? இப்போது திடீரென்று இது என்ன சொல்றது, பத்தினி வேஷம்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையில எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இது பத்தினி வீடுன்னு ஏன் போர்டு மாட்டுறாரு? ஒரு கதை சொல்லுவாங்க, பெரியார் சொன்னதா சொல்லுவாங்க, என்ன இது மட்டும் பத்தினி வீடுன்னு போர்டு வைக்கிற அப்படின்னு. இப்ப மற்ற வீடெல்லாம் என்ன வீடு? இல்லை, எல்லாரும் ஓகே தான், இவங்களும் பத்தினி வீடு. அது மற்ற எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது தானே. அப்ப திடீரென்று சி வி சண்முகம் இது யோக்கியன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மாட்டுகிறார் அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. அதை எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியல. திரு ரவிக்குமார் அவர்கள் கூட ஒன்று எழுதியிருந்தாரு, ஒருவேளை திமுக பிஜேபியின் மீதான சாஃப்டான ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லிட்டாரு, சனாதனம் ஒழிந்தே தீர வேண்டும்னு பேசியிருக்கிறாரு. இதுக்கு மேல பாஜகவுக்கு எதிராக வேற எந்த கருத்தை முன்மொழிய வேண்டும் அப்படின்றது எனக்கு தெரியல. திமுக தன்னுடைய பொசிஷன்ல இப்போ வரைக்கும் எந்த மாற்றத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அப்படியே திமுக அதிமுக என்கின்ற இணைப்பு சாத்தியங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தாலும் கூட சரி, பேச்சு நடந்தது, நீங்கெல்லாம் சேர்ந்தானே முடிவெடுக்கணும். எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து தானே முடிவெடுக்கணும்.
உங்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அதை தடுத்து நிறுத்திட்டீங்கல்ல, திருத்தினதுக்கப்புறம் திருப்பியும் வெளியே வர்றீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் திமுக அதிமுகன்றதுல இல்லை. உங்களுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமியை தூக்கி அடிக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், தாங்கள் அந்த இடத்தில் இருந்து வேலைகளை செய்ய வேண்டும், டெல்லியின் அனுதாபத்தை பெற வேண்டும் அப்படின்றதுதான் உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்திற்காக இவர்கள் யோக்கியன் வீடு அப்படின்னு தங்கள் வீட்டிற்கு முன்னால் போர்டு மாற்றிக்கொள்ளும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் சிவி சண்முகம் என்ன சொல்லுவாருன்னு நமக்கு தெரியும். அதை அவரே தானே சொன்னார். இப்போ சிவி சண்முகத்தினுடைய முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதற்கு பின்னால் நிச்சயமாக டெல்லியின் திட்டம் இருக்கிறது. நான் மறுபடியும் அழுந்த சொல்லுவது இதுதான். திமுக தலைவர் சொன்னது போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை தூக்கி எறிந்து அந்த கட்சியை சூறையாட பாஜக வேலை பார்க்கிறது. அந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதி தான் எஸ்பி வேலுமணியை சட்டப்பேரவை தலைவராக்கி சிவி சண்முகம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து நேற்று கொண்டு போய் கடிதம் கொடுத்தது. நீங்க இந்த கடிதம் கொடுத்தப்பே பார்க்கலாம். சட்டப்பேரவையினுடைய புரோட்டாம் ஸ்பீக்கர் இடைக்கால சபாநாயகரா கருப்பையா இருக்கிறாரு. கருப்பையா யாருன்றது நமக்கு தெரியும். அவர் அதிமுகவில் 2011-16 உறுப்பினராக சட்டப்பேரவை உறுப்பினராக செயல்பட்டவர். அந்த காலத்திலேயே கருப்பையா அவர்கள் அதிமுகவிற்கு உள்ளேயே மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார், மிக மோசமாக இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் பக்கத்து ஊர் தான், திருமங்கலத்து பக்கத்தில் தான் சோழம் தான். அதனால கருப்பையா அவர்களை அதிமுக எப்படி நடத்தியதுன்னு நம்ம பார்த்தோம். நேற்றும் அதே தான் பண்ணாங்க. வாங்குறாரு. சிவி சண்முகம் எந்திரின்றாரு. இதுதான் சிவி சண்முகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம். இவர் பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரா அப்படின்றது தான் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்வது போல அல்ல. அவர் எந்த காலத்திலும் ஆதிக்கத்திற்கு எதிராக எல்லாம் பேச மாட்டார், ஆதிக்கத்திற்கு துணை போவார். அதனாலதான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எப்படியாவது பவருக்குள்ள போயிடணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரே டிமாண்டு. சரி, நான் என்ன கேட்கிறேன், திமுகவோட போவது உங்களுக்கு ஐடியாலஜிக்கலா உடன்பாடு இல்லை. ஏன் இல்லை? திமுக அதிமுக சண்டை போட்டது. தாவேகாவோட போவது உங்களுக்கு ஐடியாலஜிக்கலா எப்படி உடன்படுது? தாவேகா உங்களுக்கு எதிரான கட்சி இல்லையா? தாவேகாவோட போவதற்கு மட்டும் உங்களுக்கு எந்த ஐடியாலஜி இடம் கொடுத்தது? இப்போ சிவி சண்முகம் பேசுனது அப்படின்றது கம்ப்ளீட்லி ஃப்ராட். அதனால அதுக்கு முக்கியத்துவம் இருப்பதா நான் கருதல. நன்றி. நன்றி.